வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெர்மல் இன்ஜினியரிங் லேபில் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் ரிட்டார்டேஷன் டெஸ்ட் ஆன் 4-stroke சிங்கிள் சிலிண்டர் டீசல் இன்ஜின் பை மெக்கானிக்கல் லோடிங். ஸோ முதல்ல ரிட்டார்டேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்றதையும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ரிட்டார்டேஷன் அப்படின்னா அது வந்து ஆக்சிலரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆப்போசிட்டான வார்த்தை. ஸோ ஆக்சிலரேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பைக்லேயோ கார்லேயோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் ஆக்சிலரேஷன் அப்படின்வோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டீசல் இன்ஜின் அதோட நார்மலாக ரன் ஆகிற ஸ்பீட்லேருந்து ஸ்பீடை குறைச்சி நம்ம ஃப்ரிக்ஷனல் பவர் எவ்வளோ இருக்குது அந்த இன்ஜினுக்கு அப்படின்றது தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன், எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு நீங்கள் எதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு அங்கே இன்ஜினுக்கு முன்னாடி இருக்கிற பிளேட்டில் உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிடைக்கும். ஸோ இதில் மெயினாக நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் பவர், அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பிரேக் ட்ரம், இது ரெண்டு தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரேக் பவர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற இன்ஜின் வந்து 6 HP இன்ஜின். ஓகேவா? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பிரேக் ட்ரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94 சென்டிமீட்டர் வரும். ஆல்ரெடி மெக்கானிக்கல் லோடிங் பண்ணவங்களுக்கு இது தெரியும். ஸோ இதில் அதே 94 சென்டிமீட்டர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும். ஸோ பிரேக் ட்ரம்மோட சர்க்கம்ஃபரன்ஸை மெஷர் பண்ணோம், டயாமீட்டரை மெஷர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு டைரெக்டாக வேண்டியது என்னோட சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் இருந்தால் போதும், மீதி டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்து எழுதிக்கலாம். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இந்த ரெண்டு டீட்டெயில்ஸ் மட்டும்தான். ஸோ அடுத்தது என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் அப்படின்ற இடத்துக்கு வருவோம். ஸோ இப்போ அப்சர்வேஷன் அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் இருக்குது, இங்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதில் ஒன் மோர் திங், ஆர்பிஎம். ஸோ இதுவும் அந்த போர்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த இன்ஜினோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 650 ஆர்பிஎம். ஸோ இந்த ஸ்பீடில் தான் இது வந்து ஓடும். ஸோ அப்போ 3 டீட்டெயிலும் நமக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தது பிரேக் பவர். ஸோ பிரேக் பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம், அது வந்து 6 HP அப்படின்ட்டு. பட் நமக்கு வேண்டியது என்னென்னா, மேக்ஸிமம் லோடு எவ்வளோ போடணும் அப்படின்றதான் நமக்கு வேணும். அது வந்து மேக்ஸிமம் லோட் கேல்குலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் என்னோடய ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா, பிரேக் பவர் வந்து கிலோவாட்டில் இருக்கணும். ஸோ அப்போ என்னோடய ஹெச்பியை எனக்கு கிலோவாட்டில் கன்வெர்ட் பண்ண தெரியணும். அப்போ என்னோடய கன்வர்ஷன் என்னன்றது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ என்னோடய கன்வர்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 0.745. ஸோ இதுதான் என்னோட கன்வர்ஷன். ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்றது 0.745 கிலோவாட்ஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற வேல்யூ 4.47 கிலோவாட். ஸோ இதுதான் என்னோட பிரேக் பவர் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படின்னா, நமக்கு வந்து மேக்ஸிமம் லோடு எவ்வளோ அப்படின்றத நம்ம இப்போ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பிரேக் பவர் கண்டுபிடிச்சாச்சு, அது 4.47 இன்டூ இங்கே வந்து 60,000. ஸோ ஆர்பிஎம் ஆல்ரெடி நம்ம பார்த்து நோட் பண்ணியாச்சு. ஸோ ஆர்பிஎம் வேல்யூ வந்து 650 இன்டூ 9.81. சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணிட்டோம், அது 94 சென்டிமீட்டர். ஸோ இங்கே மீட்டரில் போடணுன்றதுனால 0.94 அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ லோட் போடணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிடைக்கிற வேல்யூ வந்து 44.75 kgன்னு கிடைக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இது நம்ம வந்து 44 or 45 kg அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 45 kgன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு எவ்வளோ வேணும்னா, ஆஃப் லோடு எவ்வளோன்றது தான் வேணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபுல் லோடு தெரியும். ஸோ இதை டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு
ஆஃப் லோட் கிடைக்கும். ஸோ அது வந்து 22.5 kgs. ஸோ இதுதான் என்னோட ஆஃப் லோட். ஸோ நெக்ஸ்ட் எங்கே போவோம் அப்படின்னா என்னோட டேப்லேஷன். ஸோ டேப்லேஷனில் எனக்கு கிடைக்கிறது 3 டீட்டெயில் நான் இதில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டெயில் வந்து ட்ராப் இன் ஸ்பீட், செகண்ட் டீட்டெயில் வந்து டைம் அட் நோ லோட், தேர்ட் ஒன் வந்து டைம் அட் ஆஃப் லோட். ஸோ இப்போ ட்ராப் இன் ஸ்பீட் அப்படின்னா இப்போ இன்ஜின் ஆர்பிஎம் ஆல்ரெடி 650 போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூயலை வந்து கட் ஆஃப் பண்ணி ஆர்பிஎம்மை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணும்போது எவ்வளவுக்கு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ரெடியூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 550க்கு ரெடியூஸ் பண்ணுவோம். அகெயின் இந்த ரிடக்ஷன் வரதுக்கு எந்த லோடுமே போடாமல் என்னோட டைம் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி அந்த இதை ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் என்னோட ஆர்பிஎம் அட்டைன் ஆனோன்னே 550 வர வரைக்கும் என்னோட டைமை நான் செக் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் டைம் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா அகெயின் பேக் டு 650க்கு நான் விட்டுருவேன். ஸோ அப்போ 650 மறுபடியும் இன்ஜின் ரன் ஆகும். அகெயின் ஸ்டெடியாக ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஒன்ஸ் இன்ஜின் ரன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா இதை 450க்கு நான் குறைப்பேன். ஸோ 650 அகெயின் அது 450க்கு குறையும். ஸோ இந்த டைமை மறுபடியும் 650 என்னோட ஸ்டாப் வாட்ச் நான் ஆன் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ என்னோட டைம் ஆகுது அப்படின்றத நான் மெஷர் பண்ணுவேன். ஸோ சேம் வேஸ் 650 350 வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி லோடு இல்லாமல் என்னோட டைமை நான் எழுதுவேன். அடுத்தது ஒன்ஸ் இந்த செட் ஆஃப் ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஆஃப்லோட் டைம் என்ன, அதாவது 22.5 kg என்னோட இன்ஜினில் நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதே ப்ரொசீஜரை திருப்பி ஃபாலோ பண்ணுவேன். 650 to 550 ரிடக்ஷன், 650 to 450 ரிடக்ஷன், 650 to 350 ரிடக்ஷன். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நான் செக் பண்ணி என்னோட வேல்யூஸை நான் வந்து நோட் டவுன் பண்ணிக்குவேன். ஸோ ஒன்ஸ் என்னோட வேல்யூஸை நான் நோட் டவுன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிராஃப் வரையணும். ஸோ இந்த கிராஃப் வரைஞ்சிட்டாலே என்னோட கேல்குலேஷனில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ இந்த கிராஃப் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்னோட டைம், ஏன்னா இங்கே நம்மள்ட்ட 2 டைம் இருக்குது. நோ லோடில் இருக்கும்போது ஒரு டைம், லோடில் இருக்கும்போது ஒரு டைம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே ஒரே எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஸோ ஒய் ஆக்சிஸ் போகும்போது என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஸ்பீடு எவ்வளோ குறைஞ்சது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 650 550க்கு நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே என்னோட ட்ராப் இன் ஸ்பீடு வந்து 100. அதே 650 450க்கு குறைச்சிருந்தேன் அப்படின்னா இங்கே என்னோட ட்ராப் இன் ஸ்பீடு வந்து 200. அதே 650 350க்கு நான் குறைச்சிருந்தா அங்கே ட்ராப் இன் ஸ்பீட் அப்படின்றது 300 RPM. ஸோ அதை நம்ம ரீடிங் எழுதுனதை மைனஸ் பண்ணி வேல்யூ பார்த்துக்கணும். ஸோ 650 to 550 அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இங்கே ட்ராப் இன் ஸ்பீட் வந்து 100. ஸோ அப்படின்றத நம்ம இங்கே டேப்லேஷனில் நம்ம கேல்குலேட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் மெயினாக நமக்கு ஸ்கேல் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எழுதணும். ஸோ இதே ஸ்கேலை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த டைமுக்கு மேலே வராது. ஸோ அதனால் இதே டைம் ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைம் ஸ்டெப்புமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ல் போயிருக்கேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் போகும்போது என்னோட ஸ்பீடு எல்லாமே வந்து 50 RPM அப்படின்ற டைம் ஸ்டெப்பில் நான் போயிருக்கேன். ஸோ இதை தான் நான் வந்து என்னோட ஸ்கேல் அப்படின்ட்டு நான் என்னோட கிராஃபில் நான் எழுதுவேன். ஸோ இந்த ஸ்கேலுன்றது மஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு யூனிட் எவ்வளோ, ஒய் ஆக்சிஸில் ஒரு யூனிட் எவ்வளோ அப்படின்றத. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதும்போது பக்கத்தில் யூனிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். யூனிட்ஸ் இல்லாமல் என்றைக்குமே ஸ்கேல் எழுதக்கூடாது. ஓகேங்களா? இங்கே 1 யூனிட் அப்படின்னு சொல்ல வர்றது என்னென்னா ஒரு ஃபுல் பாக்ஸ், அதாவது 10 லைன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸுக்கும். ஸோ அந்த ஒரு ஃபுல் பாக்ஸ் எனக்கு வந்து எவ்வளோன்னு நான் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் இங்கே வந்து சொல்லணும். ஸோ இப்போ என்னோட ரீடிங்ஸை நான் இங்கே பிளாட் பண்ண போகிறேன். எப்படி பிளாட் பண்ணும் அப்படின்னா 100 RPM குறைச்சதுக்கு எவ்வளோ எனக்கு வந்து நோ லோடில் எனக்கு வேல்யூ கிடைச்சது அப்படின்றத பார்த்து முதல்ல நான் வந்து பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இதே ப்ரொசீஜரை நான் 200 RPM குறைஞ்சதுக்கு, 300 RPM குறைஞ்சதுக்கு,
400 ஆர்பிஎம் குறைஞ்சதுக்கு. இது எல்லாத்துக்குமே நான் வந்து இப்போ மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வரைய போகிற லைன் வந்து நோ லோட் லைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நோ லோடில் 4 ட்ராப் இன் ஆர்பிஎம் நான் இங்கே மெஷர் பண்ணியிருக்கேன். 100 ஆர்பிஎம், அதாவது 650 to 550 அந்த ரீடிங்கை நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். அடுத்து 650 to 450 ரீடிங்கை நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். 650 to 350 ரீடிங் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். 650லேருந்து 250 ரீடிங்கை நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த எல்லாத்தையுமே சேர்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இப்போ வரையணும். ஸோ இப்போ நான் வரைஞ்சிட்டேன். அதில் ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து பெஸ்ட் ஃபிட் கர்வ் தான் இங்கே வரைகிறோம். ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனால் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நமக்கு 3 பாயிண்ட் நமக்கு இங்கே வந்து ஜாயின் ஆகுது. ஸோ வி கேன் ஃபாலோ தி சேம் லைன். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ நான் வந்து நேம் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் வந்து நோ லோட் லைன் அப்படின்னு நான் நேம் எழுத போகிறேன். ஸோ இப்போ நான் நோ லோட் அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆஃப் லோடோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஆஃப் லோட் பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணும்போது இதே மாதிரி நான் டாட் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் மார்க் தான் நான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு வித்தியாசம் தெரியணும், வெதர் எது வந்து நோ லோட் பாயிண்ட், எது வந்து ஆஃப் லோட் பாயிண்ட் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ இப்போ மறுபடியும் என்னோட ஆஃப் லோடோட பாயிண்ட்ஸை நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸையும் நான் ஸ்ட்ரெயிட் லைனில் நான் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதில் ஏதாவது 1-2 பாயிண்ட் எனக்கு மிஸ் ஆயிருந்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இங்கே 4 பாயிண்ட் இருக்கிறதுனால பெஸ்ட் ஃபிட்டுக்கு தான் நான் போக போகிறேன். ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் மீதி உள்ள பாயிண்ட்ஸை நான் கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆஃப் லோட் அப்படின்னு சொல்லி நான் பேர் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பாயிண்ட் மறுபடியும் ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அகெயின் இந்த லைனையும் ட்ரா பண்ணி நான் ஆஃப் லோட் அப்படின்னு போட்டேன். ஸோ நீங்கள் வரைஞ்ச கிராஃப் கரெக்டாக தப்பான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2 லைனுமே ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகணும் ஆல்மோஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைனுமே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகிற மாதிரி தான் வந்து எனக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ நான் வரைஞ்ச லைன் வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து வரைஞ்ச கிராஃப் கரெக்டாக தப்பா அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, 2 ஆர்பிஎம்மை நான் வந்து செலக்ட் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஆர்பிஎம்மோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 200 ஆர்பிஎம் ஆகுது நீங்கள் அந்த டிஃபரன்ஸ் காட்டணும். அதை காமிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக வரும். நீங்கள் அந்த டிஃபரன்ஸை 200 காட்டாமல் 100 இல்லை 50 அப்படின்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் தப்பாக தான் வரும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் கொடுக்குற கேப் வந்து 200 ஆர்பிஎம் அப்படின்ற மாதிரி கேப் கொடுங்க. இங்கே நான் எந்த 2 ஆர்பிஎம் நான் கன்சிடர் பண்ண போகிறேன் ஹரிசாண்டல் லைன் வரைகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 ஆர்பிஎம் அண்ட் 350 ஆர்பிஎம் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இந்த 2 ஹரிசாண்டல் லைனும் என்னோட ஆஃப்லோடையும் நோலோடையும் கட் பண்ணுற இடத்த மட்டும் நான் இப்போ பிளாட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அதை பிளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெர்டிக்கலாக லைன் வரைஞ்சி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இன் டைம் கிடைக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆஃப்லோடில் கட்டான 2 பாயிண்ட்ல இருந்தும் வெர்டிக்கல் லைன் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ சேம் திங் என்னோட நோ லோட் லைனுக்கும் நான் இதை ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இங்கே எனக்கு இந்த வெர்டிக்கல் லைனில் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஆஃப் லோடில் வந்து டாட்டர் லைனும் நோ லோடில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட டைம் எங்கெங்கெல்லாம் அது கட் ஆச்சோ அந்த வேல்யூஸ் எழுதணும். அடுத்தது ஆர்பிஎம் எங்கெங்கெல்லாம் கட் ஆச்சோ அந்த வேல்யூஸ் நான் எழுதிக்கணும். ஸோ இப்போ என்னோட வெர்டிக்கல் லைன் எங்கெங்கெல்லாம் கட் ஆச்சோ அந்த வேல்யூஸை நான் பிளாட் பண்ணிட்டேன். ஸோ நோ லோடில் உள்ள வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 9.4 அண்ட் 17.8. ஆஃப் லோடில் உள்ள வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 5.0 அண்ட் 8.5. இங்கே என்னோட டிஃபரன்ஸ் இன் ஆர்பிஎம் நான் எடுத்தது 200 ஆர்பிஎம். அதையும் நான் இங்கே என்னோட கிராஃபில் நான் பிளாட் பண்ணிட்டேன். ஸோ இதோட என்னோட கிராஃப் பார்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் எங்கே வரோம் அப்படின்னா நம்ம கேல்குலேஷன் பார்ட்டுக்கு இப்போ வரலாம். ஸோ கேல்குலேஷன் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்.
ஸோ இது மறுபடியும் நம்ம பிரேக் பவர் ஃபார்முலாவை தான் ரீஆர்டர் பண்ணி டார்க் வேல்யூ என்ன வரும் அப்படின்றத நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு பிரேக் பவர் வேல்யூவும் ஆர்பிஎம் வேல்யூவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்னோட வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 65.67. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டான டார்க் வேல்யூவை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஆஃப் லோடில் இருக்கும்போது என்னோட டார்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சது எதுக்குன்னா ஃபுல் லோடில் எவ்வளோ எனக்கு டார்க் கிடைக்கும் அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அப்போ ஆஃப் லோடில் எனக்கு எவ்வளோ டார்க் கிடைக்கும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை டிவைடட் பை 2 போட்டாலே என்னோட ஆஃப் லோட் டார்க் எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கிடைச்ச டார்க் வேல்யூவை டிவைடட் பை 2 பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 32.84 நியூட்டன் மீட்டர். ஓகே, அடுத்தது எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட். ஸோ நான் ஹரிசாண்டல் லைன் 2 லைன் என்னோட கிராஃபில் நான் வரைஞ்சேன். ஸோ அது ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸை அவங்க கேட்குறாங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன ஆர்பிஎம்ல நான் லைன் வரைஞ்சனோ அந்த 2 ஆர்பிஎம்மையும் எழுதி மைனஸ் பண்ணி டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் என்ன அப்படின்றத நான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ நான் லைன் வரைஞ்சது 350 ஆர்பிஎம்லையும் 150 ஆர்பிஎம்லையும். ஸோ இந்த 2 ஆர்பிஎம் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 200 ஆர்பிஎம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஃபரன்ஸ் இன் நோ லோட் டைம். இதுவும் நம்ம கிராஃபில் இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இங்கே நோ லோடில் என்னோட ஹரிசாண்டல் லைன் 150 ஆர்பிஎம்ல வரைஞ்ச லைனும் 350 ஆர்பிஎம்ல வரைஞ்ச லைனும் 2 இடத்துல எனக்கு கட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த 2 வேல்யூவையும் தான் நான் இங்கே வந்து எழுத போகிறேன், எழுதி மைனஸ் பண்ண போகிறேன். இந்த வேல்யூஸை ஆல்ரெடி நம்ம கிராஃபில் எழுதியிருக்கோம். ஸோ அதே வேல்யூஸை நான் இங்கே எழுதி மைனஸ் பண்ணி வேல்யூ என்ன வருதுன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 8.4 செகண்ட்ஸ். எனக்கு 2 இடத்துல கட் ஆகுது. ஸோ 350 ஆர்பிஎம்ல எனக்கு கட் ஆன வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.8 அண்ட் என்னோட 150 ஆர்பிஎம்ல கட் பண்ண வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 9.4 செகண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 8.4 செகண்ட்ஸ். ஸோ சேம் திங் இப்போ ஆஃப் லோடில் உள்ள லைனில் எங்கெல்லாம் என்னோட 150 அண்ட் 350 ஆர்பிஎம் கட் ஆச்சு அப்படின்றத பார்த்து அந்த வேல்யூஸை எழுதி அதையும் மைனஸ் பண்ணி என்னோட டிஃபரன்ஸ் இன் ஆஃப் லோட் டைமை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ என்னோட ஆஃப் லோட் டைம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 செகண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. 350ல் எனக்கு கட்டான டைம் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 8.5 அண்ட் என்னோட 150ல் எனக்கு கட்டான வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 3.5 செகண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் பவர் எவ்வளோ அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி இதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் நம்ம இப்போ மேலே கிராஃபில் இருந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். இல்லைன்னா நம்ம கேல்குலேஷனில் நம்ம ஆல்ரெடி இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ என்னோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ ஃப்ரிக்ஷனல் பவர் இன் கிலோவாட் டைரெக்டாக கிடைக்கும். என்னோட ஃப்ரிக்ஷன் பவர் வேல்யூ இங்கே எனக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.4913 கிலோவாட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஸோ மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி ஃபார்முலா பிரேக் பவர் டிவைடட் பை பிரேக் பவர் பிளஸ் ஃப்ரிக்ஷன் பவர் இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணுறது பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. பிரேக் பவர் ஆல்ரெடி நம்ம கிவன் டேட்டாலேயே எழுதியிருப்போம். ஸோ அந்த வேல்யூவை நம்ம டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 90.1%. ஸோ இதில் என்னோட ஃப்ரிக்ஷனல் பவர் எவ்வளோ, என்னோட மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அதே வேல்யூவை இப்போ ரிசல்ட்டில் எழுதலாம். ஸோ ரிசல்ட்டில் ஃப்ரிக்ஷனல் பவர் வேல்யூவும் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி வேல்யூவும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதோட என்னோட ரிட்டார்டேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.